நண்பர்களே வணக்கங்க. ஒரு பட்டாம்பூச்சி எவ்வளவு மெலிசு, எவ்வளவு சின்னது, ஒரு காத்தோட கூட அத பறக்க முடியுமான்ற அளவுக்கு ரொம்ப லேசா இருக்குங்க. இந்த பட்டாம்பூச்சி தான் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி மலைக்காடு, தீவு எல்லாம் கடந்து மைக்ரேட் ஆகுதுன்னா நம்புவீங்களா? அது வருஷா வருஷம் ஒரு ரகசிய இடத்தை சரிக்கு சரி போய் சேர்ந்துருதுங்க. பட்டாம்பூச்சி கிட்ட ஜிபிஎஸ் இல்லைங்க, மேப் இல்லைங்க, காம்பஸ் இல்லைங்க. எப்படிங்க? இதுக்கு என்னதான் பவர் இருக்கு? இதுதான் உலக விஞ்ஞானிகளுக்கு செஞ்சுரிஸா அன்ரிசால்வ்டு மிசரிங்க. ஆனா இன்னைக்கு நாம இந்த வீடியோல அந்த பட்டாம்பூச்சியோட மனசை உழுக்கிற மாபெரும் மைக்ரேஷனை, பட்டாம்பூச்சியோட இன்டர்னல் ஜிபிஎஸ், பட்டாம்பூச்சியோட ஸ்கை நேவிகேஷன் சீக்ரெட்டை பத்தி, பட்டாம்பூச்சியோட ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் மெமரிய பத்தி பளிச்சுன்னு நாம புரிஞ்சு கொள்ள போறோங்க. வாங்க பார்க்கலாம். சார், நான் சத்தியமா சொல்றேங்க, இந்த வீடியோ முடியும் போது நீங்க ஒரு பட்டர்ஃப்ளைய பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் உடல்லயே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வருங்க. இந்த கிராண்ட் ஒடிசி பட்டாம்பூச்சியோட மாபெரும் பயணம் தொடங்கியாச்சுங்க. இத ஜஸ்ட் கற்பனை செஞ்சு பாருங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ், லிட்ரலி, அதாவது அதுக்கு பேர் வந்து மொனார்ச் பட்டர்ஃப்ளைன்னு பேருங்க. ஆரஞ்சு அண்ட் பிளாக் விங்ஸ் வச்சுக்கிட்டு மூடு பனியை தாண்டி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ஒரே டைரக்ஷன் விங்ஸ் அடிச்சு 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 நிக்காம பறந்துகிட்டே இருக்குங்க. நம்ம நாட்டுல கூட டைகர் பட்டர்ஃப்ளை, லெமன் பென்சி, ப்ளூ டைகர் எல்லாம் சீசனலா மைக்ரேட் ஆகுதுங்க. ஆனா ஏன் தெரியுமாங்க? அதுக்கு ஃபுட் ஷார்டேஜ், எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனுங்க, பிரீடிங் கிரவுண்ட்ஸ் இங்க இல்ல. சர்வைவலுக்காக வேண்டி பட்டாம்பூச்சிகளுக்கு இது ஒரு டிராவல்ங்க, இது ஒரு லைஃப் அண்ட் டெத் ஜேர்னிங்க. இங்கதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக் கொடுக்க போறேன். இந்த பட்டாம்பூச்சி பயணத்தை முழுசும் முடிக்கவே முடிக்காதுங்க. அதோட குட்டி தான் தலைமுறை அதை பினிஷ் பண்ணும். எப்படிங்க இது நடக்குது? அந்த தலைமுறைக்கு ப்ரீவியஸ் ரூட் எப்படிங்க தெரியும்? இதுதான் நேச்சரோட பிக்கஸ்ட் ஒண்டருங்க. மனுஷன் விண்வெளிக்கு போறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் மிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா? ஒரு நேவிகேஷன் சூப்பர் பவருங்க. பட்டாம்பூச்சிகளுக்கு ஜிபிஎஸ் இருக்குங்களா? சார், இதுதான் வீடியோவோட மோஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் பார்ட்டுங்க. சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? Butterflies have an internal GPS inside their antennae. இது எப்படி ஒர்க் பண்ணுது? பட்டாம்பூச்சிகள் ஸ்கைல இருக்கும்போது சூரியனை பார்த்து டைரக்ஷனை பிக்ஸ் பண்ணும்னு சொல்றாங்க. இதை நம்பவே முடியலங்க. இந்த பறவை காம்பஸ் போல சூரியனோட ஆங்கிள், டைம் ஆஃப் த டே, நார்த் ஈஸ்ட், நார்த் சவுத், நார்த் வெஸ்ட் எல்லா டைரக்ஷன்லயும் எப்படிங்க பறக்கும்? ஆனா ரத்தனை வைக்கிறது போல பெர்ஃபெக்டா நேவிகேட் பண்ணுதுங்க. பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் இங்கு அந்த போலரைஸ்டு லைட் சென்சிட்டிவிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாத இன்விசிபிள் லைட் பேட்டர்ன்ஸை பட்டர்ஃப்ளைஸ் எப்படி பறக்க முடியுங்க? எப்படி படிக்க முடியும்? அதுக்கு முதல்ல அந்த லைட் லைன்ஸை மட்டும் பயன்படுத்தி கிளவுட்ஸ் ஸ்கைல கூட கரெக்ட் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்குது? ஒரே ஆச்சரியமா இருக்குங்க. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணுமாங்க. எர்த்தோட மேக்னெட்டிக் புல்லு, அதுலயும் இந்த பட்டர்ஃப்ளைஸ் டியூன் ஆயிடும் போலங்க. ஒரு பில்ட்-இன் மேக்னெட்டிக் சிப் மாதிரி இருக்கும் போல. சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ஈவன் a butterfly can feel the heartbeat of earthன்னு சொல்றாங்க. பட்டர்ஃப்ளை மைக்ரேஷனுக்கு வானத்துல எவ்வளவு ஆபத்து தெரியுமாங்க?
அடிவானத்துல ரொம்பவே அச்சுறுத்தலுங்க. இந்த பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் ஒரு ட்ரீம் இல்லைங்க, மிகப்பெரிய டேஞ்சரஸ் பேட்டில் ஃபீல்டுங்க. ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன், ஹெவி பெஸ்டிசைட்ஸ், அப்புறம் நிறைய மில்க் வீட் பிளான்ட், டெம்பரேச்சர் ரைஸ், மான்சூன் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறது, பிரிடேட்டர்ஸ், அப்புறம் பெரிய பெரிய ஸ்டார்ம்ஸ், சைக்ளோனு, விண்டு, இதெல்லாம் பட்டாம்பூச்சிகளுக்கு சோதனைகளோட மழைங்க. இந்த பட்டர்ஃப்ளை அதனோட வழியில 20% ப்ராபபிலிட்டியில தான் சர்வை பண்ணுங்க. அந்த தூரம், அந்த ஸ்டார்ம், அந்த டிராவல், அதை கற்பனை செய்யும் போது எனக்கு கூஸ்பம்ஸ் வருது சார். ஆனா அதிர்ஷ்டம் என்னன்னா, பல கன்சர்வேஷன் குரூப்ஸ் இந்த டெடிகேட் டிராவல்ஸை காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வின்டர் சீக்ரெட் என்னன்னா, மெக்சிகோவில் ஓயாம பனிக்காடுங்க. இந்த மைக்ரேஷன் ஸ்டோரியில த மோஸ்ட் மேஜிக் பார்ட் அதுதாங்க. மொனார்ச் பட்டர்ஃப்ளைஸ் பெரும்பாலானவ லாஸ்ட் டெஸ்டினேஷனை மெக்சிகோவில் அந்த ஓயமால் ஃபிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபாரஸ்ட்ல ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமாங்க? 0 wind, 0 storm, பெர்ஃபெக்ட் கூல் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் மாய்ஸ்ட் பேலன்ஸ், சன்லைட் ஃபில்டரிங் கேபிள் போல இருக்குங்க. ஒரு சைலண்ட் மைக்ரோ கிளைமேட் பாரடைஸுங்க அது. அப்ப பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் ஒரு ட்ரீயை அப்படியே கவர் பண்ணுங்க. ட்ரீ லீவ்ஸ் எல்லாம் ஆரஞ்சு கலரா மாறிடுங்க. நாசா இத லிவிங் பிளாங்கெட் ஆஃப் விங்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த பட்டர்ஃப்ளைஸ் ஒரு குரூப்பா இருக்குது, ஒரு வேடிக்கை இல்லைங்க. கலெக்டிவ் பாடி ஹீட்டை உருவாக்கி ஃப்ரீசிங்ல இருந்து ஒருத்தர் காப்பாத்திக்குதுங்க. இதுல முக்கியமான பார்ட் என்னன்னா, இந்த அன்பிலீவபிள் ரிட்டர்ன், அதாவது நியூ ஜெனரேஷன் கண்டினியூஸ் த ஜேர்னிங்க. நம்ப முடியாத மைக்ரேஷன், புதிய தலைமுறைகள் பயணத்தை தொடங்குதுங்க. தலைமுறைகளுக்கான பட்டர்ஃப்ளைஸ் டிராவல் பண்ணுதுங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 300 இருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 400 இருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குது. ஃபைனல் ஜெனரேஷன் மெக்சிகோல தாங்க வாழுது. அதுக்கப்புறம் நீங்க நம்பவே மாட்டீங்க, அடுத்த தலைமுறை புது பட்டர்ஃப்ளைஸ் தொழில்நுட்பம் இல்லாமலே, காம்பஸ் இல்லாமலே, ஜிபிஎஸ் இல்லாமலே அந்த ஃபேமிலி வழியை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுங்க. இதுதான் இயற்கையோட படைப்புங்க, இயற்கையோட ஆச்சரியம்ங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஜெனடிக் மெமரி ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஒரு 0.5 கிராம் உயிரினம் கூட இல்லாத பட்டர்ஃப்ளை எவ்வளவு பவர்ஃபுல் மெமரியா வச்சிருக்குதுன்னு. சார் என்ன சார் நேச்சரு, ஒரு ஃபியூச்சர் இன் ஃபிளைட். நம்மால இந்த பட்டர்ஃப்ளைக்கு என்ன உதவி செய்ய முடியும்? பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் ஒரு சயின்டிபிக் ஒண்டர் மட்டும் இல்லைங்க, ஒரு குளோபல் என்வரான்மெண்டல் வார்னிங்க. நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன சிம்பிள் விஷயங்கள், அதாவது பெஸ்டிசைடு ஃப்ரீ கார்டன்ஸ் வச்சிருக்கணுங்க, பட்டர்ஃப்ளையோட ஹோஸ்ட் பிளான்ட்ஸை வளர்க்கணுங்க, அதாவது மில்க் வீடு, சிட்ரஸ், லண்டானா, இதெல்லாம் தேவைங்க. அப்புறம் சிட்டிசன் சயின்ஸ் ஆப்ல சைட்டிங்ஸை அப்லோட் பண்ணணுங்க, எங்கெங்க நீங்க பட்டர்ஃப்ளையை பார்த்தீங்கிறத. லோக்கல் பட்டர்ஃப்ளை கன்சர்வேஷன் குரூப்பை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். குழந்தைகளுக்கு இதை பத்தி சொல்லி கொடுக்கணுங்க, அவேர்னஸை உண்டு பண்ணாங்க. ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு முறை கூட இந்த மைக்ரேஷனை பார்க்கிற சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுங்க, அது ஒரு லைஃப் சேஞ்சிங் சீனுங்க. அதை மறக்க கூடாது. நம்ம ஒரு பட்டர்ஃப்ளையை நம்ம பார்க்கும்போது சின்ன பூச்சிதான்னு நினைப்போம். ஆனா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னதுங்க, ஒரு பட்டர்ஃப்ளை சின்ன பறவை இல்லைங்க, ஒரு லிவிங் மிராக்கிள்ங்க. அது சன்னோட காம்பஸும் எர்த்தோட மேக்னெட்டிக் புல்லும் ஜெனடிக் மெமரியும், இதையெல்லாம் நாம கற்பனை செய்யக்கூட முடியாத பவர்ஸுங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த பட்டர்ஃப்ளைஸ்
மவுண்டன்ஸ், டெசர்ட், ஓஷன் எல்லாம் தாண்டி அதே இடத்து திரும்பி திரும்பி போய் அடுத்த தலைமுறைக்கு வழியை காட்டி ஒரு லிவிங் ஒடிசிய தொடருதுங்க. இந்த டெலிகேட்ஸ் விங்ஸுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்குங்க. சர்வைவல், கரேஜ், நேச்சரோட டிசைன், அந்த ஒண்டர் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ப்ரிசர்வ் பண்றது நம்மோட பொறுப்பு சார். பட்டர்ஃபிளைஸ் பறக்கிற பாதைய நம்ம காதல் பண்ணணுங்க. நம்ம கேரால எப்பவுமே இதுங்க ஓப்பனா இருக்குங்க. அப்படி இருந்தா தான் வரப்போற காலத்துல நம்ம குழந்தைகள்லாம் இதை பார்க்க முடியுங்க. இந்த அற்புதமான பட்டர்ஃபிளை மைக்ரேஷனை நீங்க பார்த்து ரசிச்சிருந்தா நீங்க தான் சார் இந்த பட்டர்ஃபிளையோட காவலருங்க. இந்த பட்டாம்பூச்சி மைக்ரேஷனை காப்பாத்துற தலைவர் நீங்க தாங்க. உடனே இந்த வீடியோவை ஒரு ஷேரு, ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு ரெஸ்பெக்ட், இதுதாங்க நீங்க இன்னொரு பட்டாம்பூச்சியோட பாரம்பரியத்தை அழிவிலிருந்து காக்க உதவுறவங்க. நன்றிங்க. வணக்கம் நண்பர்களே.